Hi everyone, welcome back to Passport and Spices. இன்னைக்கு நம்ம ஜெர்மனியோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான சீஸி பாஸ்தா பண்ண போகிறோம். இது கேசே ஸ்பேட்ஸ்லன்ட்டு கூட சொல்லுவாங்க. இது ஸ்பேட்ஸ்ல அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நூடுல்ஸில் பண்ணுவாங்க. இது ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாண்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சீஸ் பிடிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இந்த ஸ்பேட்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்காததுனால நம்ம இன்றைக்கி பாஸ்தாவை வச்சு அது பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். நான் 1 கப்பு ஸ்பைரல் பாஸ்தா எடுத்திருக்கேன், 1 ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்றாங்க, காரம் வேண்டாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். பட்டரில் பண்ணலாம் இன்னைக்கு. உங்களுக்கு பட்டர் தேவையில்லை அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் கூட இது பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது க்ரீமு, ஃபுல் க்ரீமு. இது கூட ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் ப்ரொக்கோலி, அப்புறம் 3 விதமான கேப்சிகம், அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனு, க்ரீன்ஸ் மட்டும். இதுக்கு சீஸ் மொசரல்லாவும் பிஸா சீஸும் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் டிஷ்ஷில் வெஜிடபிள்ஸ் கிடையாது, ஆனியன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மட்டும்தான். பட் இது கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன் இதில். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பாஸ்தா வேக வைக்கிறதுக்கோசரம் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. நான் இப்போ அதில் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். அது கொதிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் நம்ம ஆனியனும் கேரமலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இந்த தவாவில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் பட்டர் போட்டுட்டு நம்ம ஆனியனை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் போடுறேன் இங்கே. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை இதில் போட்டுக்கலாம். இந்த ஆனியன்ஸ் நம்ம இப்போ மீடியமாக வச்சிடலாம், ஏன்னா அது ஸ்லோவாக கேரமலைஸ் ஆகணும். அவசரப்பட்டோன்னா இது தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் இப்போ இது மீடியம் இதில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கடாயில் வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர் போட்டுட்டு அதுவும் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போது வெஜிடபிள் சாட்டே பண்ணுறதுக்கு பட்டர் கொஞ்சமாக போட்டுட்டு வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். நாலு விதமான இது கேப்சிகம், அப்புறம் ப்ரொக்கோலி. இந்த ஆனியன் இது நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துடுச்சுங்க. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மிடில் நம்ம இந்த ஆனியனும் சாட்டே பண்ணிட்டு இருக்கோம். இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸு பாதி வெந்துடுச்சு. ஸோ இதுவும் நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது நம்ம வடிகட்டின பிறகு எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேஜே ஸ்பெஷலோட ஹைலைட்டே இந்த ஆனியன் கேரமலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆனியன் கேரமலைஸ் ஆகிடுதுங்க. இது நம்ம கொஞ்சம் ஆனியன் இங்கே எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கோசரம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட், ஏன்னா நம்ம சீஸில் எல்லாம் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக இதில் இந்த பாஸ்தாக்கு தேவையான சால்ட்டு,
அப்புறம் வந்து இந்த ஆனியன், கேரமலைஸ் பண்ண இந்த ஆனியன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், போட்டுக்கலாம், இல்லாட்டி பெப்பர் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சில்லி சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சில்லி இதில் ஆட் பண்ணுறேன், சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ வந்து ஒரு மிக்ஸ், லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம சீஸை, பாதி சீஸை ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் போட்டதுனால. நான் வந்து மொசரல்லா சீஸும் பிஸா சீஸும் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி சீஸ் ஆட் பண்ணலாம். மீதி சீஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸ். இது வந்து சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். சீஸ் விருப்பப்பட்டால் நிறையவே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சீஸ், இதில் போட்ட சீஸ் வந்து உருகிடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் மீதி சீஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாக. இப்போது நம்ம கார்னிஷ்க்குன்னு எடுத்து வச்ச ஆனியனும் இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த க்ரீம் வந்து நான் போடலைங்க, ஏன்னா இது ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு தரலாம். பேசிக்காக இதில் சீஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அது ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் காரம் இல்லை அதிகமாக, அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.